வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். காஷ்மீரில் பஹல்காம் அப்படிங்கிற இடத்துல டூர் வந்தவங்கள தீவிரவாதிகள் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதில் 26 பேர் இறந்துருக்காங்க. உலகத்திலேயே மோசமான ஜென்மம் யாருன்னா என்ன கேட்டால் இந்த தீவிரவாதிகள் தான். அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுக்கிட்டு எதிர்க்கிறவங்கிற பேரில் அப்பாவி மக்களை கொல்றது, இது எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். சரியோ தவறோ ஒரு எதிரின்னு உனக்கு வச்சுக்கிட்டு எதிரியை நீ கொன்னேன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் நியாயம் சொல்லணும். சம்பந்தமே இல்லாத அப்பாவிகளை கொன்று நீ எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னா ஒரு உயிரை அனாமத்தாக கொள்வது எவ்வளோ பெரிய பாவம். எல்லாம் இந்த சம்மருக்கு டூர் வந்தவங்க. ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் அப்படிங்கிற இடம் வந்துட்டு இந்த ஹிமாலயாஸ் பக்கத்தில் இருக்குது. அதுவே வந்துட்டு மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்களாம். அவ்வளோ லான் வந்து பரந்த புல்வெளி, முக்கியமான சுற்றுலாத்தலம் அது. அதில் வந்து பைசரன்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு ஏரி, அப்புறம் ட்ரெக்கிங் போகிறவங்க அங்கே ஆக்சுவலாக கார் போக முடியாது, அதெல்லாம் நடந்து தான் போவாங்களாம். குதிரை சவாரி ஃபேமஸ்ஸு. அந்த ஏரியாவில் தான் இப்போ தாக்குதல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க. ஒரு 50 பேர் குழுவாக கிளம்பி வந்திருக்காங்க. அதில் எல்லார்ட்டையும் யார் என்ன மதம் இதெல்லாம் கேட்டு கேட்டு கொலை பண்ணியிருக்காங்க. இதில் அதிகமாக கர்நாடகா, ஒடிசா, குஜராத்து, அப்புறம் மகாராஷ்டிரா 2 ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. இது வந்து 2019 சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது நடந்த அந்த புல்வாமா தாக்குதலுக்கு அடுத்து இது வந்து பெரிய தாக்குதல்னு சொல்கிறாங்க. சவுதி அரேபியாவுக்கு மீட்டிங் போன பிரைம் மினிஸ்டரே வந்துட்டு திரும்பி வராரு. இன்றைக்கி அமித்ஷா வந்து தாக்குதல் நடந்த இடத்த பார்க்க போகிறாரு. ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. மனுஷனே அப்பப்போ பிரச்சனையை மறந்து ஏதோ கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருக்கலான்னு ஏதோ டூர் போகிறான். அந்த இடத்துலையும் இந்த மாதிரியான தாக்குதல் நடந்தால் டூர் போகிற ஆசையே போயிடுமே. அதில் அந்த கர்நாடகாவை சேர்ந்த பல்லவி அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்துட்டு என் கண்ணு முன்னாடியே என் புருஷனை கொலை பண்ணியிருக்காங்க, என்னையும் சுற்றுங்கன்னு சொன்னால் சுடலை அவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வேறு அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வேறு குடும்பத்தோடு இங்கே வந்திருக்காரு. அவர் ராஜஸ்தான் பக்கம்தான் இப்போ போயிருக்காரு. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பீதி இருக்கும் தான் அவருக்கும். இதை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க போல இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து இப்போ ஒரு குரூப் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அவங்கள காயமடைந்தவர்கள்லாம் மீட்டுட்டு வர்றதுக்கு. அவனுங்க தீவிரவாதிகள் எப்படி வந்திருக்காங்கன்னா இந்திய இராணுவ சீருடையில் தான் வந்து கொலை பண்ணியிருக்கானுங்க, சுட்டிருக்கானுங்க எல்லாரையும் தலையில் துப்பாக்கியால் சுட்டு கொண்டுருக்காங்க. ஒரு உறவுகளை வந்து கண் முன்னாடியே சுட்டுக் கொள்வது எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்க. இதில் வந்து ஆண்களை மட்டும்தான் அவங்க கொண்டு இருக்கானுங்க, பெண்கள் குழந்தைகளை வந்து எதுவுமே செய்யலையாம். செய்கிறதே தப்பு, அதில் ஒரு கோட்பாடு வேறு வச்சுருக்கானோ. இந்த அதிர்ச்சியிலேருந்து அந்த ஊர் மீள்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இதனோட விளைவாக பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்காவது குறைஞ்சது டூரிசம் பாதிக்கப்படும், சுற்றுலா வரவங்க குறையும், அந்த பகுதி மக்களுக்கான வருமானம் குறையும். இந்த விளைவுகள் பல விதத்தில் இருக்கும். இதில் என்ன கொடுமைன்னா அந்த டூர் வந்த கும்பல்லாம் நாளைக்கு தான் ஊர் திரும்புகிறதா பிளான் போட்டு வந்திருக்காங்க. திரும்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.